குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 11 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிரந்தர நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா கௌரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபி பாலாஜி, கே ராமகிருஷ்ணன், ஆர் கலைமதி, கேஜி திலகவதி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, சீனாவுக்கு இணையாக இந்தியா வந்து வளர்ச்சி பாதை அடைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து உலகில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு. ஓகேங்களா. நாம் வந்து 5வது இடத்துல இருக்கோம். உலகில் 2வது மிகப்பெரிய வந்து பொருளாதார நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா. மொத்தம் வந்து $17 ட்ரில்லியன் வந்து உள்நாட்டு உற்பத்தி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தேர்வராக எழுதுகிறவங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்காமல் டைரெக்டாக போர்டில் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இனி வருங்காலங்களில் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கான இதை வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக அதை வந்து பார்த்திங்கன்னா அபராதம் வசூலிப்பதற்காக காவல்துறை சார்பில் சலான் கருவி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2011 தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. 2011 வந்து பார்த்திங்கன்னா சலான் அப்படின்ற கருவி லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சலான் பில் பே பண்ணிட்டு கையில் தான் கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2017 வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவற்றின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா QR கோடு மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேலேயே நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பாரதியாரை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியாத இதெல்லாம் சுதேசமித்திரனில் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் இருக்கிற 1 கோடி ரூபாய் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா திலகர் விதைத்த விதை வந்து பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அதாவது வந்து பாரத தேவியின் திலகம் என யார் அழைக்கிறாங்க அப்படின்னா திலகரை. இது சொன்னவர் யார் அப்படின்னா பாரதி. ஓகேங்களா. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் ராஜாஜி சொன்ன கூற்று வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாரத தேவியினுடைய திலகம் அப்படின்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா திலகரை. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதி. ஓகேங்களா. திலகரை வந்து அரசியல் வாழ்வி குருவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டார். பாரதியோட அரசியல் குரு வந்து பார்த்திங்கன்னா திலகர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1920ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திலகர் காலமானதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திலகர் நினைவை போற்றும் வகையில் இந்திய விடுதலை விரிவுபடுத்த பொருளாதார வலு தேவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி 1 கோடி ரூபாய் நிதி திரட்டு மாபெரும் இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்றாரு. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திலகர் சுயராஜ்ய நிதி அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதியை திரட்டுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. பெரும் பங்கு இவருக்கு இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முயற்சியோடைய தமிழ் மண்ணிலோட தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேங்களா. அந்த வகையில் காந்தியடிகள் அறிவித்த மாபெரும் திலகர் சுயராஜ்ய நிதி திரட்டும் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன், ஹிந்து நாளிதழ் ஆசிரியர்கள், திருவிகா முதலியவர்களுக்கு இணையாக மேற்பார்வை குழுவிலே வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இடம்பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் பாரதியார் வகித்த ஒரே ஒரு பதவி இதுதான். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லாத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. திலகர் சுயராஜ்ய நிதியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வை குழுவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இடம்பெற்றிருந்தார். பாரதியார் வகித்த ஒரே பதவி இதுதான். ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் மற்றபடி எதுவும் இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. நீ உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. வருவாய் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையங்களுடைய தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியலை வருவாய் மற்றும் பயணிகள் வருகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வாரியம் வந்து வெளியிட்டிருக்கு. இதில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் புறநகர் ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடப்படும். முன்னதாக 2017-18 வெளியிட்டாங்க நிதியாண்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இதில் புதுதில்லியினுடைய ரயில் நிலையம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா ரயில் நிலையம், 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையமும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை எக்மோர் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது.
கோவை, தாம்பரம் அப்படின்ற வரிசையில் பார்த்திங்கன்னா வருது. இதே புறநகர் ரயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கடற்கரை, மூர் மார்க்கெட், கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரில் வருது. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் புறநகர் ரயில் நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ரயில் நிலையம் வந்து முதலிடத்துலையும், சென்னை புறநகர் ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆராய்ச்சி துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி வலியுறுத்திருக்காரு. எந்த ஒரு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவின் கல்வி நிலையங்களின் ஆராய்ச்சி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அந்த அறக்கட்டளை அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய முதல் நிர்வாக குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ஓகேங்களா, இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி தான் தலைமை இருக்காரு. இதன் நிர்வாக குழுவினுடைய துணைத் தலைவராக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலரான இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர், உறுப்பினர்களான இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உறுப்பினர் செயலர். உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, உயிர் தொழில்நுட்பத்துறை, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சித்துறை, உயர்கல்வித்துறை ஆகியவற்றின் செயலர்கள், நிதி ஆயோக் அமைப்பின் அறிவியல் துறை உறுப்பினர் ஆகியோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் தலைவர், உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்தியாவின் கல்வி நிலையங்களின் ஆராய்ச்சி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக புதிதாக நிறுவப்பட்டுள்ள அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இணையவழி குற்றங்களை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தணும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் கடந்த 2014 இணையதள பயனாளர்களின் எண்ணிக்கை 25 கோடியாக இருந்துச்சு, தற்போது 95 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இணைய வசதி பெற்ற ஊராட்சிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 600லிருந்து 2.13 லட்சம் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, நடப்பாண்டில் UPI பரிவர்த்தனை வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் கோடி வந்து பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது 46% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் இணையவழி குற்றங்களை தடுப்பதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 பேருக்கு உரிய பயிற்சி அளித்து சைபர் கமாண்டோக்களாக உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நாட்டின் இணையவழி குற்றங்கள் குறித்த அனைத்து பிரச்சனைகளையும் தேசிய அளவில் ஒருங்கிணைத்து தீர்வு காணும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இணையவழி குற்றங்கள் ஒருங்கிணைப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இந்திய இணையவழி குற்றங்கள் ஒருங்கிணைப்பு மையம் வந்து 2018 வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 45வது செஸ் ஒலிம்பியாட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரிய தலைநகரான புடாபெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா, இதில் இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யார் வின்னுன்னு தெரியும். ஓகேங்களா, பேரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரான மன்சுக் மாண்டவியா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வழங்குறாரு. பேரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவருக்காக 75 லட்சமும், அதுக்கப்புறம் வெள்ளி வென்றவங்களுக்கு 50 லட்சமும், வெண்கலம் வென்றவருக்கு 30 லட்சம் ரொக்கத்தொகையும் வந்து பார்த்திங்கன்னா பரிசுகள் வழங்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு பேரா ஒலிம்பிக்கில் 4 பதக்கங்கள் பெற்றிருந்தோம். அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா 2020 19 பதக்கங்களும், 2024 29 பதக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பெற்றிருக்கு பேரா ஒலிம்பிக்கில். ஓகேங்களா, அடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் என்ஜின் 6ஆம் கட்ட பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்திலிருந்து வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஏவி சோதிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ககன்யான் திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரையோஜெனிக் விகாஸ் என்ஜின் சோதனை பல்வேறு நிலைகளில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக மனிதர்கள் அமர்ந்து செல்லும் க்ரூ மாதிரி அமைப்புடைய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா LMSTனுடைய மாதிரி 6ஆம் கட்ட சோதனை வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரகிரியில் வந்து நடத்திருக்காங்க. இந்த சோதனை வந்து பார்த்திங்கன்னா 1900 வினாடிகள் வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்து சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம். இது எப்போ நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னா 2025. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, TNU சார்பில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.